ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லா ராமர் இருந்ததுக்கான அடையாளங்கள் நிறைய இருக்கு. இதுல ரொம்ப ஒரு முக்கியமான இடம் தான் இந்த ராமேஸ்வரம். இதுல முக்கியமான 3 இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே மறக்காம பாருங்க. இந்த மாதிரியான டிராவல் பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கே அப்சரானா இப்படி இப்போதான டைட்டிலே போட்டிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ராமருடைய பாதம் தான். ராமருடைய பாதத்துக்குனே ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் ராமேஸ்வரத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இந்த கோயில் கேந்தம் மாதன பர்வதம்ன்ற மலை குன்றுக்கு மேல தான் இருக்கு. இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல இருந்துதான் ராமர் இலங்கையை பார்த்தாரு அப்படின்றத புராண கதைகள்ல சொல்றாங்க. 25 படிக்கட்டுகள் ஏறிதான் இந்த ராமருடைய பாதத்தை பார்க்க முடியும். இந்த பாதம் இருக்கிற இந்த இடத்துக்கு மேல ஒரு மண்டபம் கட்டி இருக்காங்க. இங்க இருந்து பார்க்கும்போது மொத்த ராமேஸ்வரத்தையுமே பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாம பைனாகுலர்ல பாக்குற மாதிரியான வசதியும் இருக்கு. இதுக்கு தனி சார்ஜஸ் பண்றாங்க. இந்த இடத்துல இருந்துதான் ராமர் ஓய்வு எடுத்திருக்காருனும் அதே மாதிரி இலங்கையில நடக்கிற நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்கிட்டாருனும் புராணங்கள்லாம் சொல்லுது. ராமருடைய பாதத்தை பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். நாங்க போற நெக்ஸ்ட் பிளேஸ் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கோதண்ட ராமர் கோவில் தான். இது ஒரு தீவுல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில ரொம்ப ஒரு முக்கியமான கோயில்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கோயில்ல தான் விபீஷணர் முக்கியத்துவம் பெற்றிருக்காரு. விபீஷணருக்கு பட்டம் சூட்டிய இடம் தான் இந்த கோயில். இந்த விபீஷணர் யாரு அப்படின்னா இவர் தான் ராவணனுடைய தம்பி. இலங்கை கூட நடந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இலங்கையோட மன்னரா விபீஷணரை தான் லட்சுமணன் வந்து பட்டம் சூட்டியிருப்பாரு. இதே மாதிரி போருக்கு முன்னாடியும் விபீஷணர் ராமர் கிட்ட தஞ்சம் அடைய வந்திருப்பாரு. அப்போ அங்க இருந்த வானர கூட்டங்கள்லாம் இவரை சேர்த்துக்க கூடாது, இவர் ஒரு அசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆஞ்சநேயர் தான் ராமனிடம் பரிந்துரை பண்ணுவாரு. நான் இலங்கை போய் பார்க்கும்போது இவர் மட்டும்தான் அங்க நல்ல மனிதர்னு சொல்லி நம்ம கூட சேர்த்துக்கலாம்னு பரிந்துரை பண்ணுவாரு. இந்த கோயில்ல ஆஞ்சநேயர், சீதை, விபீஷணர், லட்சுமணன், ராமர், கோதண்ட ராமரா இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு அற்புதமான தீர்த்தத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல என்ன அற்புதம் இருக்கு அப்படின்னா இந்த தீர்த்தத்தை ராமன் தான் உருவாக்கி இருக்காரு. ராமேஸ்வரத்துல மொத்தம் 64 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குதுங்க. இதுல 22 தீர்த்தங்கள் ராமநாத சுவாமி கோயில் உள்ளேயே இருக்குது. இப்ப நம்ம வில்லுண்டி தீர்த்தத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தீர்த்தம் வில்லுண்டி அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரம் போற வழியில 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வில்லுண்டி தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. ஒரு பாலத்து மேல ஏறி தான் போற மாதிரி இருக்கும். பாலத்தோட கடைசியில வில்ல ஊன்றி ராமர் வந்து இந்த தீர்த்தத்தை உருவாக்கி இருக்காரு. இதனாலதான் இத வில்லுண்டி தீர்த்தம்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான டிராவல் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.